பெண்கள் ஜும்மா தொழுகை ஜனாசா தொழுகை பின்பற்றி தொழலாமா? மக்காவில் தொழப்படுகிறது, அதை பின்பற்றலாமா? ரைட். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஜும்மா ஜனாசா தொழலாம் தாராளமாக. அதுக்கான நிறைய ஆதாரங்கள் நம்ம பேசியிருக்கிறோம், விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஜனாசா கூட பெண்கள் என்ன செய்யலாம்? தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உம்மு அத்தியா ரலியல்லாஹு செய்தி வரை சஹீஹ் முஸ்லிம்ல எப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹான் இத்திபாஇல் ஜனாயிஸ் ஜனாசாக்களை தொடர்ந்து செல்வதை தடுத்தார்கள். வலம் யுஸம் அலைனா, ஆனா வரவே வேண்டாம்னு என்ன செய்யல, எங்களை தடுக்கவில்லை. தடுத்தாங்க, வரவே வேண்டாம்னு தடுக்கல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஜனாசாவுடைய நோக்கத்தையும் பார்க்கறாங்க, பெண்களுக்குரிய அனுமதியும் பார்க்கறாங்க. ஜனாசாவின் நோக்கம் என்ன? ஜனாசாவின் மூலம் ஒரு மனித ஜனாசாவுடைய கடமைகள் செய்வது எங்களுக்கு ஒரு ததீர், மறுமையை நினைக்கிறது, இது போன்ற எண்ணங்கள் வரணும். ஆனால் ஆண்களுக்குரிய உலக அம்சங்கள்ல உண்டு, பெண்களுக்குரிய உலக அம்சங்கள்ல உண்டு தான் ஆணும் பெண்ணும். அவங்களும் ஜனாசால கலந்து கொண்டா மறுமை சிந்தனை வருவதை விட உலக சிந்தனை என்ன செய்யும்? அதாவது எங்களை ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அளவுக்கு என்ன செய்றாங்க, கபர்களுடைய ஜியாரத்து விஷயங்களை குறைச்சிக்கொள்ள சொல்றாங்க, தடுக்கிறாங்க. கூடாதுன்னு சொல்லல, ஜனாசா ஃபாலோ பண்றது என்னது குறைச்சிக்கிறாங்க, ஆனா தடை செய்யல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாதிரி சாதி பின் அபி வக்காஸுடைய ஜனாசாவை பள்ளிக்குள்ள வரவழைத்து தொழுதார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதனால அது இரண்டுமே தடை கிடையாது.